இது வந்து பருப்பு, அதாவது கடலப்பருப்பு 125 கிராம், துவரம்பருப்பு 125 கிராம், 2 சரிசமமாக போட்டு நான் நல்லா கழுவுறேன். 2 டைம் நல்லா கழுவிட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இதில் இருந்து என்ன செய்யலான்றத காலையில் பார்க்கலாம். இது நைட்டு ஊற வச்ச துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா தண்ணியை வடிகட்டிக்கணும். அப்புறம் அந்த பருப்புக்கு தேவையான பொருளை பார்ப்போம். 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை சின்ன துண்டில் 1, 2 கிராம்பு, 3 தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸில் 1 நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கணும். வாங்க எப்படி செய்யலாம், என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பருப்பை கழுவிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த 3 வரமிளகாயை போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 1 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, பருப்பு, தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுக்கணும். தண்ணியை வடித்து அரைச்சா தான் நல்லா கெட்டியாக வரும். இதை அரைச்சிட்டு வருவோம். இப்போ உப்பு போட மறந்துட்டேன். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது அரைச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற பருப்பை அரைச்சிட்டு வரலாம். மல்லித்தலையை நல்லா சின்ன சின்னதாக அறுத்துட்டு அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும். அறுத்தாச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். இதோடு சேர்த்து வெங்காயம் ஒரு 2 பல்லாரி அறுத்து போகிறேன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இது போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பிசைஞ்சுக்கலாம் நல்லா. இப்போ இந்த மாதிரி இந்த அளவில் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இட்லி பானை தட்டில் வேகமாக செய்யணும். லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு வேற போகணும். எந்த அளவு உருண்டை வருதோ ஒரே மாதிரி பிடிச்சிருங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஒரே மாதிரி வேகும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி பானை தட்டில் வச்சுட்டேன். இது நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுக்குவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
உளிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நேரமாயிருச்சு, அடுப்பு சீக்கிரமே ஆக மாட்டேங்குது. அதோட தக்காளியும் போட வேண்டாமா? வதங்காது. ஓகே, வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக, அதாவது 1/2 ஸ்பூன் சோம்பு இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக பட்டை, அப்புறம் அறுத்து வச்ச தேங்காய். தேங்காய் அதில் நிறையா போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். அரை மூடிக்கு கம்மியாக. இப்போ வணக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து ஜாரில் போடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட தக்காளியும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி, ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம். அதாவது அரிசி கழுவுன தண்ணியை நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஊற்றி நம்ம குழம்புல ஊற்றி குழம்பு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கையில் ஒரு மதிப்பாக போடுறேன். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா புளின்னு புளிஞ்சிடணும். இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சு, அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இந்த உருண்டையில் போட்டுறணும். இதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். இதை அப்படியே எடுத்து குழம்புல போட்டுருவோம் ஒன்றா. சுடுது, சுட எடுத்து குழம்புல போட்டு நல்லா கொதிச்சு அதில் வடைச்சட்டியை வச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருண்டை குழம்பு சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ருசியாகவும் சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.